ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்க்யூ கால் வந்திருந்தது. பெருசா ஒரு பாம்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருந்தாங்க. நானும் பார்த்தீங்கன்னா உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த கோணிப்பைக்குள்ளே தான் அந்த பாம்பு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு கோணிப்பையா எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இருக்குமா இருக்காதான்னு பார்த்தீங்கன்னா தேடிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு வந்து பதுங்கி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பாம்பை வந்து நம்ம சேஃபாக ரெஸ்க்யூ பண்ணி எடுத்துன்னு போயிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற இடத்துல ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன பாம்புன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் ரேட் ஸ்னேக். தமிழில் பார்த்தீங்கன்னா சாரப்பாம்புன்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா மஞ்சள் சாரைன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக எல்லோ கலர் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா மஞ்சள் சாரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாம்புங்களால ஹியூமனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. என்னென்னா இந்த பாம்புலாம் பார்த்தீங்கன்னா அந்த வெனம் வராது, வெனம் டீத்தும் வராது. ஆனால் இந்த பாம்புங்கள்லாம் இருக்கிறது நம்மளுக்கு தான் நல்லது எப்படிங்கிறது அந்த விவசாயிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எலியால் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அந்த எலிங்களை தவளைங்களை கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு இனம் தான். இந்த மாதிரி எலிங்க இருக்கிற இடத்துல ஒரு எலி குழுக்குள்ளே போச்சுன்னா அந்த கூட்டத்தையே பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு வந்து காலி பண்ணிட்டு வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டுக்குள்ளே எதனா பாம்புங்க எதனா வந்துருச்சுன்னா அவங்க நேர்வே இருக்க ஃபாரஸ்ட் கால் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த எல்லோ கலராக இருக்கிறது எப்போவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். அவங்க எப்பவுமே கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். அப்புறம் ரிலீஸ் பண்ணாமல் போச்சுன்னா செம ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு.